மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த vlog தஞ்சாவூர்ல இருக்கிற ராஜாளி பூங்கால எடுக்கப்பட்டது. சரியா சொல்லணும் அப்படின்னாக்கா ராஜாளி பேர்ட்ஸ் பார்க். ஆமாங்க, இங்க 300க்கும் மேற்பட்ட அரிய வகை எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயமே ஆஸ்ட்ரிச் பறவை. இந்த உலகத்தினுடைய அதிவேக பறவைகள் இதுதான். நம்ம இந்த பார்க்குக்குள்ள என்டர் ஆகும் போதே நம்மளுக்கு அதுக்கு உண்டான இறைகளை நம்ம கையில கொடுப்பாங்க. ஸோ இதனால இங்க வர்றவங்க எல்லாருமே ஆஸ்ட்ரிச்சை பக்கத்துல வச்சு பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க கையிலும் இறை கொடுத்து விடுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆஸ்ட்ரிச்சை பார்ப்போம்னு நான் நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் இருந்திருக்கு. பழைய கலெக்டர் ஆஃபீஸ் வளாகம் இது. ஸோ இப்போ கலெக்டர் ஆஃபீஸோட இடத்த மாற்றினதுனால இந்த இடத்துல இன்னோவேட்டிவாக யோசிச்சு இந்த பார்க்கை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ஆஸ்ட்ரிச்சை நான் இப்போ தான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன். இது வந்து கிட்டத்தட்ட 145 கிலோ வரைக்கும் வளரும் அப்படிங்கிறாங்க. இந்த வகை ஆஸ்ட்ரிச்சோடைய தோள்களுக்கு ரொம்ப டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் இந்த ஆஸ்ட்ரிச் வகையிலேருந்தும் செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரியான பறவைகள் வந்து நம்ம கிளைமேட்டை சமாளிக்கிறதுக்காக அடிக்கடி வந்து அது மேலே வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி இதை சில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய பறவைகளுக்கு இந்த இடம் வந்து போதுமானதான்னு கேட்டால் இல்லை, இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்க்கக்கூடிய பறவைகள் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த லெவலுக்கு ரொம்ப ரேரான ப்ரீடு இந்த பக்கம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பறவைகளை நம்ம நேரில் பார்த்துருப்போமான்னு. யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ள பறவைகள் இங்கே நிறையா காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இங்கே பாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ரீடு பேர்ன்பர்க் ட்ரம்பட்டர். இதெல்லாம் வந்து ஜெர்மனி ப்ரீடு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பறவைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ரீடோடைய பேர் பொமிரேனியன் பவுட்டர்ஸ். ஸோ இதோடைய கழுத்துக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து ஃபேன்சி பீஜியன்ஸ், ஆடம்பர புறாக்கள் வச்சுருக்காங்க. அதையும் பார்ப்போம். ஹங்கேரி ப்ரீடு ஷார்ட் ஃபேஸா குட்டி மஞ்சி. குட்டி மஞ்சி ஏய், ஆமாங்க, உண்மையிலே இவன் மூஞ்சி ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. இங்கே ஜெர்மன் பியூட்டியா, ஜெர்மனி ப்ரீடு. அதான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. இது கிளி. இது துருக்கியோடது, ஓரியண்டல் ஃப்ரில்லாம். இன்கேஸ் இந்த கைண்ட் ஆஃப் ப்ரீட்ஸை நம்ம பறவைகள் சரணாலயத்தில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சா கூட இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ மைன்யூட்டாக நம்மளுக்கு பார்க்குற அந்த சான்ஸ் கிடைக்காது.
பட் இங்கே நம்மளுக்கு அந்த சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அபூர்வமாக தெரியுது. இதுவும் துருக்கி சட்டீன். ஜெர்மனிலேருந்து நிறைய ப்ரீடு வச்சுருக்காங்க. இது லாங் ஃபேஸாக, அழகு நல்ல நீளமாக இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறானே. இதுக்கு பேர் நீலாம்பரியா. அது பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பியூர் யூரோப்பியன் ப்ரீடு, ஆஸ்திரியாவிலேருந்து வந்திருக்காங்க. மால்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல பெரிய ஷெல்டர் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம கையில் இறைய கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல எல்லா வகையான லவ் பேர்ட்ஸுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, நம்மளை தேடி அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம இறைய வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி இந்த பறவைகளை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு இடத்துல கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. பட் இங்கே நல்லாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஷெல்டர் முழுக்கவே வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்குமே வந்து உள்ளே நுழையும் போதே ஒரு சில் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதோட இந்த பறவைகள் வந்து நம்ம கையில் உட்கார்றது ஸோ ஒரு கிரேட் ஃபீலாகவே இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து உட்கார்றாங்க. என் கையில் இடம் இல்லைடா. தண்ணி வேறு ஸ்ப்ரே ஆகுதா? நம்ம மொபைல் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் வேறு இல்லை. போதும்டா போங்க.
பேர்ட்ஸை வந்து ஹெல்மெட் ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, ஹெல்மெட்டு போட்ட மாதிரியே இருக்குது அப்படியே. வகையான கோழிகள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இந்த கோழிகள் விருந்துக்கு வேணும்னா நீங்கள் அமெரிக்காவை தான் கான்டாக்ட் பண்ணணும். See this. இது பேர் அமெரிக்கன் சில்கி, ஆனால் சீனா உடைய பிரீடு. ஹலோ, ஏய் ஏய் இவர ஏய் ஏய் ஃபைனலாக இந்த பார்க்குடைய கடைசி செக்மெண்ட்டான அந்த பெரிய பறவைகள் இருக்கிற ஷெல்டருக்குள்ளே நுழையிறோம். ஸோ இங்கே ரொம்ப ரேரான அந்த கிளிகள் வந்து இருக்குது, அதுவும் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. ஸோ நம்மளும் துணிஞ்சு கையை நீட்டினோம், உடனே வந்து உட்காருது. ஓ இவங்க மட்டும் இறங்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் என்னடா பிரச்சனை? ரியலி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ராஜாளி பூங்கா. நான் வந்தது 150 rupees டிக்கெட்டை கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சி. வியூவர்ஸ் இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.